அழகான அகப்பை குளம் அன்னையா முத்துமாலை அவள் கோவில் கல்மண்டபமாக்கி அற்புதம் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடக்கிற இந்த நல்ல நாளிலே அடியேனை அழைத்து சிறப்பு சேர்த்த திருக்கோயில் நிர்வாக பிரிவுகளுக்கும் விழா கமிட்டியாருக்கும் முதற்கண் நன்றிகளை எல்லோரும் கரங்களை தட்டிச் சொல்லுங்கள். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிற என் தசரா குழு சிங்கங்களை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக இன்றைக்கு எனக்கு மகிழ்ச்சியின் இன்னும் ஒரு காரணம் உண்டு. நான் அகில திரட்டை பாடி வந்து கொண்டிருக்கிற காலத்தில் சென்னையிலே பல இடங்களிலே பயணப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது அன்பாலயம் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கினோம். அது எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு தலைவராக கல்வி சிந்தனையாளர், பேரறிஞர், அற்புதமான எழுத்தாளர், கவிஞர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் எங்கள் அன்பாலயத்தின் ஒட்டுமொத்த தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் நெளிவு சுழிவு சொல்லிக் கொடுத்தது அவருடைய சகோதரர் மேகநாதன் என்ற ஒரு அற்புதமான மனிதர். அவர் எங்களிடம் இல்லை என்று நான் அதிலிருந்து அங்கு சொல்வது கூட இல்லை, அப்படியே மனம் வேதனையிலே இருந்தேன். ஆனால் அவரது துணைவியாரை இங்கே கண்டபோது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், அவைகளையெல்லாம் கடந்துவிட்டு இங்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவரும் எந்த ஊர்க்காரன் தெரிந்தவுடன் எனக்கு உனக்கு ஆண்டவன் பரிபூர்ணமாக பேரன் பேத்திகள் வந்து நிறைவாக்கி தருவார் என்று வாழ்த்துக்கள். எனக்கு நல்ல ஒரு தோழனாக இருந்தார். இது நிறை இது குறை என்று அற்புதமாக செயல்படக்கூடியவர். என்னவோ ஐயா கூட்டிட்டு போயிட்டார். பார்த்த உடனே சந்தோஷமா இருக்குதா, நல்லா இருக்கு. இந்த மண்ணில் பிறந்திருக்கிற, இந்த மண்ணில் நானும் வருவதற்கு ஒரு பாக்கியம் கொடுத்த இந்த தசரா குழு பிள்ளைகளுக்கு நன்றி பாராட்டுகிறேன். அதுபோல எங்கள் அன்பாலயத்தின் நெல்லை மாவட்டத்துக்கு தலைவராக இருக்கிற ஐயா நாராயணன், கரையிருப்பு நாராயணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்கள் துணைத் தலைவர் ஐயா நம்பிராஜன் வந்திருக்கார், பொருளாளர் சுடலைமுத்துப்பன், இவரெல்லாம் இங்கே வந்திருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லோரும் திசைநிலை அன்பாலயத்தின் சகோதரர் ஹரிஷ் வந்திருக்கிறார். அவரோடு பூத்த மொழிகள் எங்களுக்கு குறும்பூர் அந்த சுற்றுவட்டார பக்கத்தில் எங்கள் அன்பாலயத்தின் பொறுப்பாளராக எங்கள் அத்தான் வந்திருக்கிறார் சிதம்பரம். உண்மையிலேயே இவரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்க எனக்கு ஓட்டுநராக, சாரதியாக, எனக்கு உணவு சுமைக்கும் ஒரு நலனாக இருந்த என் அன்பு பிள்ளை ராமர் நாசர் அருணாச்சலம் உண்மையிலே பாராட்டும். இன்னைக்கு இந்து முன்னணியில் ஒரு அற்புதமான இடத்தை பிடித்திருக்கிறார். அவர் அப்படி பக்குவப்படுத்தி தான் கொண்டு போட்டேன். அங்கே கொண்டு போட்டு பக்குவப்படுத்தி இன்னைக்கு அவர் ஒரு ஒன்றியத்துக்கு தலைவராக இருக்கிறேன்னு அது எங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள். அதுபோல நல்ல இளைஞர்களை பெற்று வைத்திருக்கிற அகப்பை குல மக்களே, தசரா குழு இருக்கிற சும்மா சொல்ல அந்த நேரத்தில் வந்து சிரிப்பு, அன்பு. நான் நினைப்பேன் வருங்கால தலைமுறைகள் இந்து தர்மத்தில் எப்படி இருக்கும் என்பதற்கு அகப்பை குளம் இளைஞர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அந்த மண்டபத்தில் சுற்றி காட்டி அங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்கள் ஊர் மக்கள் போட்டாங்க. ஒரு அன்பர் சொன்னார், குண்டியில் காசு படப்படன்னு சொல்லுவீங்கல்ல, அது இங்கே அழுத்தி சொல்லுங்களேன். அது இல்லாத மேடையே கிடையாது. ஏன்னா என் இந்து தர்மம் வாழணும் என்பதற்காக அந்த வகையில் சிறப்பான முறையிலே ஒலி ஒளி எங்கே பார்த்தாலும் அலங்காரம். ஆமா, சவுண்ட்ஸ் பேர் செல்வன் சவுண்ட் சர்வீஸ். செல்வன் சவுண்ட் சர்வீஸ். ஆமா, நல்லா கை தட்டி வாழ்த்து சொல்லுங்க. நல்ல அதை விட நம்முடைய ஆலயங்கள் இன்னைக்கு அற்புதமாக சுடல கோயிலா இருக்கட்டும், ஏக்கி கோயிலா இருக்கட்டும், மாசானம் கோயிலா, எந்த கோயிலா இருந்தாலும், எந்த வீட்டு நிகழ்வா இருந்தாலும் தன்னை அர்ப்பணித்து வரக்கூடிய நம்ம ஆச்சாரியர்களுக்கு முதற்கண் நம்ம நன்றி சொல்லுவோம். முன்னால அவங்க எல்லாம் அப்படி வரமாட்டாங்க, இப்படி வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லா கோயில்களிலும் வந்து அவர்கள் பரிபூர்ணமாக தன்னை அர்ப்பணித்து செய்கிறார்களே அந்த கும்பாபிஷேக காரியகர்த்தாக்கள், அவளுக்கு நன்றி பாராட்டுவோம். இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற என் இந்து தர்மம் உலகை ஆளும் என்ற நம்பிக்கையிலே எனக்கு நல்ல இட்லி சட்னி எல்லாம் போட்ட நண்பர்களுக்கு, ஆமா அப்படி இங்க வாங்கன்னா எந்த கச்சேரிக்காரனும் போட மாட்டான். நான் கச்சேரிக்காரன் அல்ல, நான் இந்து தர்மத்தை விதைப்பவன் என்று புரிந்து கொண்டு என் சகோதரிகளும் என் தாய்மார்களும் வந்து அமர்ந்தீர்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளை கொண்டு வாழ்த்தி வணங்கி அடியேனுக்கிட்ட பணியை நிறைவு செய்து தொடர்கிறேன். சர்வமும் வைகுண்டமயம். ஐயா உண்டு.